ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். எங்கள் வீட்லேயும் எல்லோரும் நல்லா இருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் ரேண்டமாக ஒரு 2 டேஸ் எடுத்த ஈவினிங் ரொட்டீன் தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 5 மணிக்கு மேலே இருக்கும். எப்போவும் இப்போ தான் அந்த டைமில் தான் கிச்சன் க்ளீனிங் வேலை எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுவேன். அன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்ததால் தம்பி ஸ்கூல் கூட்டு வரதுக்கு முன்னாடி எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டேன். அப்படியே ஈவினிங் டீ போடலான்னு வந்தேன். தம்பி ஸ்கூல் விட்டு வந்ததுமே பால் ஆற்றி கேட்டான். ஒரு 4 மணி போல் ஆற்றி கொடுத்துட்டேன். ஸ்நாக்ஸ்லாம் எதுவும் செஞ்சு கொடுக்க மாட்டேன். ஏன்னா அவனோட ஸ்கூல் டைம் பார்த்திங்கன்னா ஈவினிங் 3:30க்கு தான் வருவான். வர்றதுக்கு முன்னாடி தான் ஸ்நாக் வந்து சாப்பிட்டு வருவாங்க. பால் மட்டும்தான் ஆற்றி கொடுப்பேன். அதுக்கப்புறம் நைட் டின்னர் கொடுப்பேன். அவ்வளோதான். ஸ்நாக்ஸ்லாம் எதுவும் செஞ்சு கொடுக்க மாட்டேன். இந்த வீட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம்னா இந்த வாசல் தான். எப்போ பார்த்தாலும் இங்கே தான் உட்காந்துருப்பேன். டீ குடிக்கிறது, சாப்பிட்றது எல்லாமே இந்த இடத்துல தான் உட்காந்து பண்ணுவேன். இதுக்கு முன்னாடி நம்ம மாடி வீட்டில் இருந்தோம். வெளியில் வந்தால் உட்கார கூட இடம் இருக்காது. என்ட்ரன்ஸ்லேயே வந்து படி தான் இருக்கும். வீட்டுக்குள்ளேயே தான் உட்காந்துருப்போம். பட் இப்போ அப்படி கிடையாது. இந்த வீட்டில் வெளியில் அவ்வளோ இடம் இருக்குது. நம்ம எங்கே வேணால் உட்காந்துக்கலாம். அப்படியே வெளியில் உட்காந்து அப்படியே டீ குடிக்கும்போது மைண்டே ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும். பொறுமையாக டீ குடிச்சிட்டு எனக்கு வீட்டில் கொஞ்சம் பெண்டிங் வேலைலாம் இருந்தது. அதெல்லாம் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி என் பையனுக்கு டிவியில் கார்ட்டூன் போட்டு விட்டுட்டேன். இல்லைனா வேலையை செய்ய விட மாட்டான். நீ டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பான். டிவியில் அவனுக்கு பிடிச்ச மாதிரி கார்ட்டூன் வச்சுட்டு நான் என்னோடய வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். மதியம் ஃப்ரீ டைமில் கொஞ்சம் துணி எல்லாமே மடித்து வச்சுருந்தேன். இப்போ அதெல்லாமே வந்து வார்ட்ரோப்பில் எடுத்து வைக்கணும். ஒரு சிலருக்கு ஒவ்வொரு விஷயங்கள் வந்து பிடிக்கும். எனக்கு வந்து இந்த வார்ட்ரோப்பை நீட்டாக மெயின்டைன் பண்ண பிடிக்கும். லைட்டாக கலைஞ்சிருந்தாலும் டைம் கிடைக்கும்போது நல்லா வந்து ஆர்கனைஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். வார்ட்ரோப்பை நீட்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு சில டிப்ஸ் வந்து சொல்கிறேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஷெல்ஃப் வந்து கொடுத்துடணும். அந்த ஆர்டரை வந்து மாற்றவே கூடாது. துணி வந்து எடுக்கும்போதும் சரி, வைக்கும்போதும் சரி, அதே ஆர்டரில் நம்ம வச்சுட்டே இருந்தோம்னா நீட்டாக மெயின்டைன் பண்ணலாம். ஏனோ தானோ ஒன்று வச்சுட்டு அப்புறம் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம்னு விட்டோம்னா கண்டிப்பாக வந்து அது நடக்காது. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் பிடிச்சி பண்ணிங்கன்னா எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கும். வெளியில் இருக்க வார்ட்ரோப்பில் வந்து கொஞ்சம் ரெகுலர் வேர் ட்ரெஸ்லாம் வச்சுருப்பேன். இந்த பீரோவில் வந்து கொஞ்சம் நல்ல ட்ரெஸ், வெளியில் போட்டு போகிற ட்ரெஸ் எல்லாமே வச்சுருப்பேன். ஸோ எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. இதுக்கப்புறம் வந்து எனக்கு பெருசாக வீட்டில் வேலை இல்லை. குக்கிங் மட்டும் பண்ணணும் டின்னருக்கு. இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 7 மணிக்கு மேலே இருக்கும். டின்னருக்கு ரொம்ப சிம்பிளாக 1 பாட் ரைஸ், தக்காளி சாதம் செஞ்சிடலாம் தான் பிளான் பண்ணியிருந்தேன். எப்போவும் ஒரே மாதிரி சாப்பிட்றோன்னு சொல்லிட்டு இன்ஸ்டாவில் ஒரு ரெசிபி பார்த்துருந்தேன். அதான் ட்ரை பண்ணியிருந்தேன். சூப்பராக வந்திருந்தது. இதுக்கு வந்து நான் சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன். வேறு பாஸ்மதி, சீரக சம்பா நீங்கள் எது வேணால் எடுத்துக்கலாம். அரிசி எடுத்துகிட்டு நல்லா 2 தடவை களைஞ்சிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கணும். சீரக சம்பா, பாஸ்மதி ரைஸ்னால் வதக்கும் போது ஊற வச்சா கரெக்டாக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு பெரிய வெங்காயம், 2 பெரிய சைஸ் தக்காளி மட்டும் எடுத்திருக்கேன். நான் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு வெங்காயம் வந்து தயிர் வெங்காயத்துக்கு வந்து கட் பண்ணிக்கிட்டேன். வெங்காயம், தக்காளி 2த்தையுமே நீல வாக்கில் நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போது இடிக்கல்ல ஒரு துண்டு இஞ்சி, ஒரு பல் பூண்டு, பச்சை மிளகா இது எல்லாத்தையுமே நல்லா இடித்து வந்து எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப நைஸாலாம் இடிக்க வேணாம். 1, 2 இருந்தாலே போதும், நல்லாயிருக்கும். இப்போ வந்து தக்காளி சாதம் தாளித்து விட்டுடலாம். குக்கரில் தான் வந்து செய்ய போகிறேன். குக்கரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், அது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு நல்லா காஞ்சதும் 2 கிராம்பு, 2 ஏலக்காய், சின்னதாக பிரியாணி இலை, பட்டை, ஸ்டார் பூ இதெல்லாம் சேர்த்துக்கணும். அது கூடவே கொஞ்சம் சோம்பு சேர்த்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ கட் பண்ணி வச்ச வெங்காயம் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் அது கூடவே இடித்து வச்ச இஞ்சி பூண்டு அதை சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கணும். தக்காளி சேர்த்து அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துட்டு புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். நல்லா மூடி போட்டு வச்சு வேக வச்சோன்னா சீக்கிரமாக தக்காளி வந்து நல்லா குழஞ்சி வந்துடும். பார்த்தாலே தெரியும். அடி பிடிக்கிற மாதிரி இருந்தால் லைட்டாக தண்ணி சேர்த்து கூட நீங்கள் வேக வச்சுக்கணும். நல்லா குழஞ்சி வந்ததுக்கப்புறம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள், கரம் மசாலா, தயிர் இது மட்டும்தான். மஞ்சள் தூள் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம்.
நான் வந்து மிளகாத்தூள் 1 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நல்லா மசாலா குக் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் தண்ணி சேர்த்துக்கணும். நான் சாப்பாட்டு அரிசி எடுத்ததால் 1 கப் அரிசிக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி வச்சேன். இதுவே நீங்கள் பாஸ்மதி சீரக சம்பா எடுத்திங்கன்னா 1 கப் அரிசிக்கு 1.5 இல்லைன்னா 1.25 கப் தண்ணி வச்சா கரெக்டாக இருக்கும். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அரிசி சேர்த்துக்கலாம். நான் எப்போவுமே விசில் கணக்கு பண்ண மாட்டேன். ஒரு 50 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணி எடுப்பேன். நல்லா அடி பிடிக்காமல் சாதம் சாஃப்டாக உதிரியாக கிடைக்கும். நான் எப்போவுமே இந்த மெத்தட் தான் வந்து ஃபாலோ பண்ணுவேன். எப்பவும் பண்ணுறது தான், ஒரு சின்ன மெத்தட் மட்டும் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்தது. ஆனால் எப்பவும் சாப்பிட்ற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்றதுக்கே நல்லா இருந்தது. தொட்டுக்க வந்து ஊறுகாயும் தயிர் வெங்காயம் வச்சு சாப்பிட்டாச்சு. டேஸ்க்கு அப்புறமா எடுத்த விலாக் தான். டைம் வந்து ஈவினிங் 3:30 இருக்கும். தம்பியை ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணிவிட்டு வந்துட்டேன். என்னன்னு தெரில, வந்ததுமே பாலாத்தி கொடுங்கம்மான்னு கேட்டான். அவனை ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆக்கி விட்டுட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு 1 கிளாஸ் பால் மட்டும் ஆற்றி கொடுத்தேன். அவன் வந்து குடிச்சிட்டு இருந்தான். நானும் கார்ட்டூன் வந்து போட்டு விட்டுட்டு கிச்சனில் எனக்கு வேலை இருந்தது, அதை பார்க்க போயிட்டேன். டெய்லி வந்து ஸ்கூல் விட்டு வந்ததும் அவனை ஃப்ரெஷ்ஷப் ஆகினதுக்கப்புறம் இந்த லஞ்ச் பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்பேன், என்ன சாப்பிட்ருக்கான் சாப்பிட்லன்னு. மேக்ஸிமம் எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துடுவான். ஒரு சில டைம் இந்த ஃப்ரூட்ஸ் மட்டும் மிச்சம் வச்சுட்டு வருவான். இப்போ ஸ்கூல் போடுறதுலேருந்து தான் இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே சாப்பிட ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். வீட்டில் இருக்கும்போதெல்லாம் கொடுத்தா தொட்டு கூட பார்க்க மாட்டான். ஸோ கொஞ்சோன்னு சாப்பிட்டு வந்தாலே போதும் அப்படின்னு தான் இருக்கும். ஸோ லஞ்ச் பாக்ஸ் எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். வாட்டர் பாட்டில் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். அப்போ தான் நெக்ஸ்ட் டே பேக் பண்ணும்போது நமக்கு வேலை கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு 5 o'clock இருக்கும். டீ போடலான்னு வந்தேன். சரி ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்யலான்னு தோணுச்சு. வீட்டில் 2 வாழைக்காய் இருந்தது, அதை வச்சு வாழைக்காய் வடை தான் ட்ரை பண்ணியிருந்தேன். யூடியூப்பில் வந்து இந்த ரெசிபி பார்த்துருந்தேன். ரொம்ப சிம்பிள் தான். 2 வாழைக்காய் எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இந்த வாழைக்காவை வேக வச்சு எடுத்துக்கணும். தண்ணியில் போட்டு வேக வைக்காமல் இந்த மாதிரி ஸ்டீமர் இல்லைன்னா இட்லி கொப்பரையில் வச்சு ஸ்டீம் பண்ணி எடுத்தாலே போதும். ஒரு 50 மினிட்ஸ்லேயே நல்லா வெந்து வந்துடும். வாழைக்காய் வேகிறதுக்குள்ளே தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாமே கட் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு ஒரு பாதி பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, உங்களுக்கு தேவைன்னா பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து சேர்க்கலை. இது ரெண்டையுமே நல்லா பொடியாக கட் பண்ணிக்கணும். இப்போ வாழைக்காய் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்டீம் ஆகி சாஃப்டாக வெந்து வந்துருச்சு. இதே நீங்கள் தண்ணியில் போட்டு வேக வச்சிங்கன்னா 1-2 வாழைக்காய் வந்து வேகாமல் இருக்கும். நம்ம மசிக்கும் போது அப்படியே கல் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணி எடுத்துட்டோம்னா ஈவனாக வந்து ஸ்டீம் ஆகிருக்கும். இப்போ வாழைக்காய் தொளி எல்லாமே எடுத்துகிட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இப்போது இதில் தேவையான அளவுக்கு தூள், உப்பு, மசாலாவுக்கு மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, ஜீரகத்தூள் இதெல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி வந்து போட்டுக்கோங்க. அது கூடவே கட் பண்ணி வச்ச கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெங்காயம் இதெல்லாமே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தாலும் போட்டுக்கோங்க. நான் போட மறந்துட்டேன், லாஸ்ட்டாக தான் சேர்த்துக்கிட்டேன். வடை கொஞ்சம் கிறிஸ்பியாக கிடைக்கிறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு வந்து சேர்த்துக்கிட்டேன். இதெல்லாமே சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். தண்ணி தெளிக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த வாழைக்காயில் இருக்கிற ஈரப்பதமே கரெக்டாக இருக்கும். ஃப்ளேமில் வச்சு வடை தட்டி போட்டு எடுத்துக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சாலும் வடை வந்து உடஞ்சிரும், எண்ணெய் குடிச்சிரும். அதே மாதிரி ஹை ஃப்ளேமில் வச்சாலும் வெளியில் கருகிரும், உள்ளே வந்து வேகாமல் இருக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வந்து வச்சு சுட்டு எடுத்தாலே நல்லாயிருக்கும். இது வந்து ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்டுக்கலாம், இல்லைனா ஏதாவது வெரைட்டி ரைஸ்க்கு சைட் டிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஈவினிங் டைமில் நல்லா சுட சுட வாழைக்காய் வடை, 1 கப் டீ வச்சு சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாச்சு. கண்டிப்பாக இந்த 2 டேஸ் ஈவினிங் ரொட்டீன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.